தமிழகத்தில் கடந்த 7 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு செவிலி மாணவிகளின் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. தலைமை செயலகத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மாணவிகள் தரப்பில் 8 பேர் பங்கேற்றனர். மாணவிகளின் கோரிக்கை படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அரசு தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டது. மாணவிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் உதவித் தொகையையும் உயர்த்தி தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக அரசு செவிலி மாணவிகள் அறிவித்தனர். அரசு வேலையில் தங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கோரி அரசு செவிலி மாணவியர் 7 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். எங்களுக்கு வந்துட்டு ஜியோ வந்துட்டு ஒரு திருத்தம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த திருத்தத்துக்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க, தேட்ஸ் வந்துக்கிட்டு ஹைகோர்ட் உத்தரவு, ஸோ அதை லீகலாக தான் பண்ண முடியும். ஸோ அதை வந்துக்கிட்டு இன்னும் 1 மந்த்க்குள்ளே எல்லாமே நாங்கள் 1 மந்த்க்குள்ளே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அஷூரன்ஸ் அந்த மாதிரி 1 மந்த்க்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து எம்ஆர்பி எக்ஸாம் வந்துக்கிட்டு கலந்து ஆலோசிச்சு இது வரைக்கும் அது வந்துக்கிட்டு ப்ரூஃபாக இது வரல. ஸோ கலந்து ஆலோசிச்சு எங்களுக்கு ஸ்டைஃபண்டியே வந்துக்கிட்டு ஒரு பெரிய சப்போர்ட் தான் இருக்குது.